ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. யாகூப் மேமனின் கருணை மனுவை நிராகரித்த நீதிபதிகள் 3 பேருக்கு அச்சுறுத்தல் காரணமாக கூடுதல் பாதுகாப்பு. யாகூப் மேமன் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து சென்னை பனகல் மாளிகை அருகே மாணவர் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். தூக்கு தண்டனையை ஒழிப்பதுதான் கலாமுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி என மருத்துவர் ராமதாஸ் கருத்து. NLC புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தம் குறித்து டெல்லியில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. காரைக்குடி அருகே ஓடும் பேருந்தில் தாயும் மகனும் வெட்டி கொலை, மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. மேற்கு வங்கத்தில் தொடரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 6 லட்சம் பேர் பாதிப்பு. விழுப்புரம் அருகே மகிழுந்து மீது பேருந்து மோதிய விபத்தில் தாய் மகன் உயிரிழப்பு, 19 பேர் படுகாயம். மேட்டூரில் தேவாலயத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று அப்துல் கலாமுக்கு அஞ்சலி. தேனி பழைய பேருந்து நிலையத்தில் மரப்பொருட்கள் கடையில் தீ விபத்து, 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். நேபாள நாட்டில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 20 பேர் உயிரிழப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.